என் அன்பு தேவ பிள்ளையே, ஏன் இந்த 5வது மாதத்தை கர்த்தர் என்னை பெருமையாக்கினார் என்றால், மனிதனின் ஆசீர்வாதங்கள் என்னிலிருந்து கரைந்து போக வானத்திலிருந்து கர்த்தரால் அனுப்பப்படுகிற ஆசீர்வாதம் என் பாத்திரத்தை நிரப்ப ஆண்டவர் என்னை வனாந்திரத்தில் வைத்து என்னை பயன்படுத்தி கொண்டு போகிறார். சொல்லுங்க, என்னை ஆண்டவர் வனாந்திரத்தில் வைத்து என்னை அவர் பயன்படுத்தி கொண்டு போவார். எடுத்த தேவ பிள்ளைகள் வாசிக்கிறோம். சங்கீதம் 23வது அதிகாரம், சங்கீதம் 23வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை 2 வசனங்களுக்குள்ளாய் ஆண்டவரே, 5வது மாதத்திலேயே நான் சத்துருக்களுக்கு முன்பாய் ஒரு பந்திக்காய் நான் காத்துக் கொண்டிருந்தேனே, உங்க பந்தியில் நான் பங்கெடுத்துக் கொண்டேனே, ஆனாலும் என் வாழ்க்கையில் இன்னும் சில தாமதங்கள் இருக்கிறது என்றால் மறுபடி சொல்கிறேன், அநேக தாமதங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கர்த்தரிடமிருந்து பெற்று தருகிறது. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆயத்தப்படுத்துகிற. அடுத்த வார்த்தை அபிஷேகம் பண்ணுகிற. 3வது வார்த்தை பாத்திரத்தை நிரப்புகிற. 4வது வார்த்தை உன்னை நிலைத்திருக்க செய்வேன். எழுதுகிற பிள்ளைகள் 4 காரியத்தை எழுதிக் கொள்ளுங்கள். ஆயத்தம் பண்ணுகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார், நிரப்ப செய்கிறார், நிலைத்திருக்க பண்ணுகிறார். எழுதுகிற பிள்ளைகள் சொல்லுங்க பாப்பா, 4 காரியம் என்னன்னு. ஃபர்ஸ்ட் ஆயத்தம் பண்ணுகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார், நிரப்ப செய்கிறார், நிலைத்திருக்க பண்ணுகிறார். முதலாவது காரியம் ஆயத்தம். ஆண்டவர் என்னை எப்படி ஆயத்தப்படுத்துவார், நான் அவருக்காக எப்படி ஆயத்தம் பண்ணப்பட போகிறேன் என்று பார்க்கிற நேரத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம், வேதத்தை வைத்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். உங்களில் ஒருவருடைய ஊழியக்காரர் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலில் இருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஏசப்பா, நான் உங்களுக்காக வேலை செஞ்சேன், நான் உங்களுக்காக பாட்டு பாடினேன், நான் உங்களுக்காக ஆராதனை நடத்தினேன், நான் உங்களுக்காக மெசேஜ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நீ வயல்வெளியில இருந்து வருகிற நேரத்துல உன் எஜமானாகிய ஆண்டவர் வந்தா நீ போய் சாப்பிடுன்னு சொல்வாரா? உலகத்தில் இருப்பவனே தன் வேலைக்காரன் வந்தால் அவன் வேலை செய்து வருகிறவனா இருந்தாலும் அவன் என்ன சொல்லுவான் என்றால், 8வது வாக்கியம் சொல்லுகிறது, நீ எனக்கு சாப்பாடு. அப்ப முதலாவது ஆயத்தம் யாருக்கு பண்ணணும்? யாருக்கு? ஆண்டவருக்கு பண்ணணும். முதல் ஆயத்தம் யாருக்கு? ஆண்டவருக்கு. சத்தமா சொல்லுங்க, முதல் ஆயத்தம் ஆண்டவருக்கு. ஆனா நாம் செய்கிற ஆயத்தங்கள் என் பொருளிலே நான் யாருக்கு ஆயத்தப்படுத்துகிறேன்? ஒரு நாள் தொடக்கத்திலே நான் அதை யாருக்கு ஆயத்தப்படுத்துகிறேன்? ஏன் என் வாழ்க்கையிலே குறைவுகள் வருகிறது என்றால், ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டிய நான் உலகத்திற்காய் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அரை கட்டி கொண்டு முதல் சாப்பாடு ஏசப்பா சாப்பிடணும். அவர் சாப்பிட்ட பிறகாக நான் சாப்பிட வேண்டும். என் ஆண்டவர் பேசுவதை நான் கேட்க வேண்டுமே தவிர நான் பேசுவதை என் ஆண்டவர் கேட்பவராக இருக்கக்கூடாது. என் ஆண்டவருக்கு என் நாவில் சொல் பிறவாமுன்னே நான் எதை கேட்க போகிறேன் என்று அவருக்கு தெரியும். அவர் பேசினால்தான் நான் சொல்ல முடியும். கர்த்தாவை சொல்லும், நான் கேட்கிறேன். ஆனா இன்றைக்கு சபை பார்வை எப்படி மாறுகிறது என்றால், நான் சொல்றேன் நீங்க கேளுங்க. ஆண்டவர் எப்பொழுதும் நீ சொல்லி அவர் கேட்க மாட்டார். அவர் சொல்லுவதை நீ கேட்பதற்கு தான் படைக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, போஜனம் பண்ணும் அளவும் அவர் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீ காத்திருக்கணும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, நீ எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே, நீங்க கொடுத்ததுல என் செலவெல்லாம் நான் பண்ணிடுவேன். நீங்க கொடுத்த நேரத்துல நான் நைட்டு ஃபுல்லா செல் பார்த்துக்கிட்டே இருப்பேன். காலையில எழுந்த உடனே அடுத்த செல்ல எனக்கு யாரும் மெசேஜ் அனுப்பும். இதுவல்ல ஆராதனை, இதுவல்ல வாழ்க்கை. எழுந்தவுடன் நான் தெய்வத்தின் கண்ணாடி எங்க
வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? இன்னைக்கு நம்ம என்ன கேட்கிறோம்? பாஸ்டர், நான் தெரு பிரசங்கத்துக்கு போயிட்டேன், நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க? நான் பாட்டு பாடிட்டேன், எனக்கு நீங்க என்ன செய்தீங்க? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நான் கர்த்தருக்கு வேலை செய்வேன் என்றால் அவர் இடத்தில் இருந்து எனக்கு வார்த்தைகள் வருகிற வரைக்கும் நான் ஏனிக்கு பணிக்கிடைக்காரனாய்த்தான் இருக்க வேண்டுமே தவிர, ஏன் என்னை பெற்றாய், ஏன் என்னை செழித்தாய், ஏன் எனக்கு இதை கொடுக்கவில்லை என்று சொல்லி திருச்சபையாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் பெற்றோரிடத்தில் பிள்ளைகளுக்கு கேள்வி கேட்பதற்கு அதிகாரம் இல்லை. நான் சொல்லவில்லை, ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இப்ப யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என் ஆண்டவர் எப்படி எனக்கானதை ஆயத்தப்படுத்துவார்? அப்பா, உமக்கானதை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். சனிக்கிழமை இங்க வந்து பெருக்கி கூட்டி பாய் போட்ட பிள்ளைகள் சபையை ஆயத்தப்படுத்துகிறார்கள். திருச்சபைக்கு வருவதற்கு முன்பாக என் பிள்ளைகளுக்காக வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று நான் ஆயத்தம் இல்லாமல் வந்து நிற்க முடியாது. ஆண்டவர் எனக்கு என்ன தருவார் என்று சொல்லி நீ ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறாயே, உனக்கு அவர் எதை ஆயத்தப்படுத்துவார் என்று நான் காண்பித்துக் கொடுக்க வேண்டுமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், யோவான் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சீமோன் பேதுரு, உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும், கர்த்தருக்கான ராஜ்யத்தை கட்ட வேண்டும், திருச்சபை கட்டப்படுகிறதா இருக்க வேண்டும், உன் குடும்பம் கட்டப்படுகிறதா இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 14 சொல்லப்பட்ட வார்த்தை முதலாம் வாக்கியத்திலே, புத்தி உள்ள ஸ்திரீகள் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவளோ அவ கையில இடிச்சிடறார். ஏசப்பா ஒரு சபையை கட்டி வைத்தார் 12 சீடர்களை கொண்டு. அதில் ஒருவன் ஆண்டவரை மறுதலித்தான், அவன் பின்வாங்கினான், மறைத்தான். மீதி 11 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு. தரிசனத்தை எல்லாம் தோமா அதுக்கு முந்தின அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தாடா, ஆண்டவரை ஒரு விழாவில கையை போட்டு பாரு எல்லாம் சொல்லியும் ஆண்டவர் யார் என்று வெளிப்படுத்தின பின்பும் ஆண்டவரின் மார்பில் அவருக்கு அன்பாயிருந்த சீஷன் யார் பேரு? அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சபையை கட்டுகிறவனாயிரு, குடும்பத்தை கட்டுகிறவனாயிரு, பிள்ளைகளை கட்டுகிறவனாயிரு. வேதம் ஒரு வார்த்தை சபையை கெடுத்துறோம், ஒரு வார்த்தை குடும்பத்தை அழிச்சிடும், ஒரு வார்த்தை உன் பிள்ளையை எழுபதாக பண்ணிடும். வேதம் சொல்கிறது, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, எப்ப நீ மீன் பிடிக்க போ, தாம் கேட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்கும் என்று சொல்வது போல நான் மீன் பிடிக்க போறேன், நீ வரியா? என் அன்பு தெய்வ பிள்ளையை மறுபடியுமா சொல்லுகிறேன், எனக்கு ஒரு பொறுப்பு வேண்டும் என்றால், எனக்கு ஒரு காரியம் வேண்டும் என்றால் முதலாவது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமா இதை தர ஆண்டவர் சித்தமாய் இருப்பார் என்றால் அவர் ஊழியக்காரனிடத்தில் சொல்லுவார். உன்னிடத்தில் பேசினதை ஆண்டவர் ஊழியக்காரனுக்கு தெரியப்படுத்துவார். ஆண்டவர் பேசாததை ஊழியக்காரனிடத்தில் கேட்காதீங்க. ஆண்டவர் சொல்லாததை பெற்றோரிடத்தில் கேட்காதீங்க. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றால் அதற்கு அவர்கள் யார் பூனைக்கு மணி கட்டுறது? அதாவது நான் டிரான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போறேன், நான் தெரு பிரசங்கத்துக்கு போறேன்னு சொல்லி பாருங்க, ஒருத்தர் வர மாட்டான், ஒருவர் வர மாட்டாங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனை முடித்து நான் இன்னொரு ஆராதனைக்கு என் திருச்சபையில எனக்கு வேலை இருக்கிறது போகணும்னு சொல்லுங்க, வருவதற்கு ஒருவரும் ஆயத்தம் இல்லை. ஆனா சர்ச்சை முடிஞ்ச உடனே நான் பீச்சுக்கு போறேன், நான் பார்க்குக்கு போறேன், கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுவாங்க நாங்களும் வருகிறோம். இப்படிதான் அன்றைக்கு இருந்த திருச்சபையும் இருந்தது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நாங்களும் கூட வருகிறோம் என்றார்கள். அடுத்தது ஆப்ஷன்லாம் கிடையாது. பாஸ்டர் கூப்பிட்டாருன்னா, மூப்பர்கள் கூப்பிட்டாரு, பாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், ஆனா வரமாட்டான். ஆனா உலகத்தை பார்க்க போனோம்னா இருக்கிற ட்ரெஸ்ஸே போதும், போகும்போது ஏபிள் செட்ல எடுத்துக்கலாம், போகும்போது ரிலையன்ஸ்ல எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ட்ரையல் நம்ம மாட்டிட்டு போயிடலாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, பரலோகம் உன்னை மாற்றி போடும் என்பதை தயவாய் சொல்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் புறப்பட்டு போய் உடனே சர்ச்சைக்கு பேழைக்கு வாங்க, உடனே வரமாட்டான். ஆனா படகுல போலாம் சொன்னவன் உடனே ஒருவன் மாத்திரமல்ல, அவனோடு இருந்த 10 பேரும் படம் ஏறுகிறார்கள். அந்த ராத்திரியில 5 மாசம் ஏன் என் குடும்பத்துக்கு ஒண்ணு வரல, ஏன் தொழில ஆசீர்வாதம் வரல? என் அன்பு தெய்வ பிள்ளையே, சடங்காச்சாரமாய்
சபைக்கு வரலன்னா ஆண்டவனுக்கு தண்டனை தருவார். பாஸ்டர் வீட்டுக்கு வந்து கேட்பார், பாஸ்டர் போன் பண்ணிக்கிட்டே இருப்பார், பாஸ்டர் ஏதாவது சொல்லுவார் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்க வந்தபடியினாலே அநேக இரவுகள் நமக்கு ஒன்றும் இல்லாத இரவாய் கடந்து போனது. இந்த இரவு நமக்கு மாறட்டும். இந்த இரவு, இந்த ஆராதனை, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம் நிலை மாறட்டும். 5வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, ஏசப்பா எப்படி கூப்பிடுறாங்க? என் அன்பு தேவ பிள்ளையே, வேலைக்காரனா நீ இருந்தீன்னா உன் எஜமான் வரும்போது அவனுக்கு சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடணும். ஏசப்பா கிட்ட இன்னைக்கு வேலைக்காரனா வரியா, பிள்ளையா வரியா? கேள்வி உனக்கு முன்பாய் வைக்கப்படுகிறது. 5 மாதம் நான் திருச்சபைக்கு நான் வேலைக்காரனா வந்தேன். ஏசப்பா கிட்ட வந்தா எனக்கு வீடு கிடைக்கும், ஏசப்பா கிட்ட வந்தா எனக்கு கார் கிடைக்கும், ஏசப்பா கிட்ட வந்தா என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும் எதிர்பார்த்து வந்தேன். ஆண்டவர் வேண்டும் என்று நான் வரவில்லை. ஆனால் இந்த ஆராதனை உனக்கு நான் காண்பித்து தருகிறேன். வேலைக்காரனா இருந்தது போதும், அப்பாவாய் ஆண்டவரை பார். கூலி கொடுக்கிறவனாய் பார்க்காதே, அவரை அப்பாவாய் பார். வேதம் சொல்லுகிறது, நான் அவரை விட்டு தூரம் போற நேரத்திலும் அவர் பரலோகம் பெற்றார், பிதாவை பார்க்க போறார். அவர் என்ன பார்க்கணும்? என் அன்பு தேவ பிள்ளைகளை, தூதர்களுக்கு அவர் கை கொடுக்கவில்லை, எனக்கு கை கொடுக்க நினைத்தபடியினாலே அவர் எனக்காக ஒன்றும் கிடைக்காத நேரத்திலே அவர் ஒன்றும் இல்லாதவராய் என்னை தேடி வந்தார். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாவது உண்டா என்றார். அதற்கு 31ஆம் தேதி பிரதர் சிஸ்டர் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்ல பாஸ்டர். இதே காரியத்தை என் ஆண்டவர் ஊழியம் செய்த நேரத்தில் ஒரு இடத்திலே சொன்னார். இல்லை என்று சொன்னவனை சபித்தார். வேதத்தில் காண்பித்து தரட்டுமா? மத்தேயு 21:19 வசனத்திலே ஆண்டவர் நடந்து வருகிறார். அத்தி மரம் ஒன்று இருக்கிறது, அதில் பழம் இருக்கிறதா என்று பார்க்கிறார். அத்தி மரத்தில் ஒன்றுமில்லை, அது பட்டு போக வேண்டும் என்று சபித்தார். அது பட்டு போனது. ஆனால் என் அன்பு தேவ பிள்ளையே, இன்று வரைக்கும் அவர் உன்னையும் என்னையும் சாக கொடாத படிக்கு உயிரோடு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்றால், நீ மரமோ கல்லோ அவருக்கு பயப்படாத பொருளோ அல்ல. நீ அவரால் ஜீவ சுவாசத்தை பெற்றிருக்கிற ஜீவனுள்ள ஜீவாதிபதியை ஆராதிக்கிற ஜீவனுள்ள கூட்டமாய் இருக்கிறார். மருத்துவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள். ஆனால் ஜீவிக்கிறவனே கர்த்தரை ஆராதி. ஏசப்பா சமைச்சிட்டாங்க. உடனே பட்டு போயிடுச்சு. கொரோனா வந்துச்சு, ஆபத்து வந்துச்சு, விக்கினம் வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு. ஏசப்பா என்னை மாறிக்கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா? இன்னும் அவர் என்னை பிள்ளையாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இப்போ வாசிக்கும் 6வது வசனத்திலே, அப்பொழுது அவர் இன்னும் 6 வாசிக்கலாம். யோவான், அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாய், ஆண்டவரே இன்னைக்கு இருக்கிற ஒண்ணும் இல்லப்பா, என் குடும்பத்துல ஒண்ணும் இல்ல, நான் எதிர்பார்க்கிற காரியம் ஒண்ணும் இல்ல. ஏசப்பா உனக்கு என்ன டைரக்ஷன் கொடுத்திருக்கிறாரு? நீ சபைக்கு மாட்டாவா, உட்காருடா உட்காரு. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காத. ஏசப்பா உனக்கு கையில் வைத்திருக்கிறதான சட்ட புத்தகத்தை வைத்திருக்கிறாயே, பரலோகத்தின் சட்ட புத்தகம். அந்த 66 ஆகமம் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ வலது புறத்துல போடுனா வலது புறத்துல போடு. ஆண்டவரே பாம்பாயிருச்சு, வாழப்படி தலையை நான் வச்சுக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சாபத்துக்கு கொடுக்க மாட்டார், உன்னை வாழ வைக்க கொண்டு வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல, திருச்சபையில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்கல. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, காதுள்ளவன் கர்த்தர் சொல்லுகிறதை கேட்க கடவன். ஆண்டவர் சொல்லுகிறார், வலதுபுறத்தை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே எத்தனை பேர் இன்னைக்கு போட போறீங்க? மோசே, நீ மோசேயா இருந்தாலும் உன் கையில் இருக்கிற கோல் கீழே போட வேண்டும். ஆண்டவருடைய கையில் எடுக்க வேண்டும். அதை எடுக்காத வரைக்கும் உன் கோல் மூலமாய் அற்புதம் நடக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் என்கிற கோல் கீழே விழட்டும், சுயம் என்கிற கோல் கீழே விழட்டும், அத்தி மரத்தில் ஏறி இருக்கிற சதையுமே கீழே இறங்கி வா. கர்த்தர் வீட்டிற்கு தங்க வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அப்படியே அவர்கள் போட்டு இப்ப சபையாயோடு கூட சொல்லணும். 6வது மாதத்திலே திரளான மீன்கள், சொல்லுங்க, திரளான
அப்படியே வந்துருச்சு. ஆனா 6வது மாதத்துல ரெடியா இருங்க, ரெடியா இருங்க. உனக்கான அறுவடை, உனக்கான அறுவடை. யாருக்காய் கர்த்தர் பேசுகிறார் என்று நான் சொல்ல மாட்டேன். கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் கர்த்தர் பேசுகிறார். கண்ணீரோடு விதைத்தாயே ரிக்கா மஷலவா ரிக்கலவா ரியாக்கலவா ரிமாக்கலவா சபையே ஆர்ப்பரி, சபையே ஆர்ப்பரி. கண்ணீரோடு விதைத்த காரியங்களுக்கு கம்பீரத்தின் பதில். சொல்லுங்க, ஏசப்பா என்ன கொடுக்க போறாங்க? கம்பீரத்தின் அறுவடை. வேதம் சொல்லுகிறது, திரளான மீன்கள் அகப்பட்டதினால் 6வது மாசம் எப்படி இருக்கும்? நமக்கு ஹெவியா இருக்கும். சொல்லுங்க, ரொம்ப பெருசு. ஆசீர்வாதங்கள் என் மேல் வந்து இறங்க போகிறது. இப்ப 10வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். என் அன்புடைய பிள்ளைகளே, ஏசப்பா உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா அதில் சிலவற்றை முதல்ல எங்க கொண்டு வரணும்? சொல்லுங்க, என்னிடத்தில் கொண்டு வரணும். பாஸ்டர் கிட்ட இல்ல, ஆண்டவர்கிட்ட. என் அன்பு தேவ பிள்ளையே, ஏசப்பாட்ட நான் கொண்டு வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? 9வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரிநெருப்பு போட்டிருப்பதையும் ஒரு மீன் கிடைக்கலன்னு சொன்ன பாத்தியா? உன்னை மீனை பிடிக்கல, அவர் தன் கையினால மீனை சமைத்து உனக்காய் வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் கரத்தில் கொடுத்த 10ல் 1 நீ அவருக்கு உண்மையாய் தந்தால் உனக்காய் அவர் வைத்திருப்பதை ஆயத்தப்படுத்தி உன் கரத்தில் தருவார். இதுவரை உன் கரம் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் உன் கரத்தை நீ நம்பினார், மனிதனை நீ நம்பினார், இதை நான் கொடுத்தால் எனக்கு எப்படி கிடைக்கும் என்று கேள்விகளோடு இருந்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, மனப்பூர்வம் உள்ளவர்கள் தான் ஆண்டவர் எந்த காரியத்தையும் வாங்குவாரே தவிர, ஆண்டவரே கொடுத்தா என்ன ஆயிடும்? சலனப்பட்டு கொடுக்காது, விசனப்பட்டு கொடுக்காது. கர்த்தரின் விதை உன் வாழ்க்கையில் பார்க்க முடியாது. யார் கொடுத்தாலும் உற்சாகத்தோடு கர்த்தருக்கு கொடுத்து பழகு. 10ல் 1 கொடுத்தா அவர் கையால் ஒரு மீனை செய்து வைத்தார். அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, மீன் வைத்திருக்கிறதையும் இதுவரைக்கும் ஏன் இந்த மீனை என்னால பார்க்க முடியல? 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்தா. 5 அப்பம் சில மீன்களை கொண்டு 7000 பேரை போஷித்தாரு. ஏன் என்னை அவர் போஷிக்க முடியவில்லை தெரியுமா? நான் வேலைக்காரனாய் வருகிறேன். வரும்போது என்ன பண்ணாரு? எல்லாரும் வந்து இருங்க, சர்ச்சில் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம், வார்த்தை கொடுக்கிறாரு, சாப்பிடுறோம், அனுப்பிடுறாரு. ஆனா ஏசப்பா நீங்க வேணும்னு சொல்லி அவர் கூட உட்கார்ந்து இருக்கிறீங்க பாத்தீங்களா? அவர்களுக்கு 12 கூடைகள் 5000 பேரை போஷித்தாலும் 7000 பேரை போஷித்தாலும் கூடைகள் மாறாது. கர்த்தர் 12 கூடைகள் நிரம்ப செய்தார். 6வது மாதத்தின் தீர்க்க தரிசனம், கர்த்தர் என்னை நிரப்பாமல் விட மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, 16வது வசனத்தை வாசிங்க. இந்த சீமோன் பேதுருக்கு விசுவாசம் வரணும். ஆண்டவரே, நான் திருச்சபையை உடைத்தவன், நான் குடும்பத்தை உடைத்தவன், ஆண்டவரே நான் தலைமுறைகளை உடைக்கிறவன். ஆண்டவரே, இன்றைக்கு பேதுருவே, உன் கண்கள் திறக்கப்படத்தானே ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். யாரை அவன் போக வேண்டும் என்று அழைத்தானோ, யார் மூலமாக வெறுமை வந்ததோ, இன்றைக்கு அவன் கரத்திலே கர்த்தர் நிறைவை தருகிறார். அதுதான் என் ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது. 11வது வசனத்தை வாசிங்க. எத்தனை 3? 153. இப்போ ஒரு கணக்கு சொல்லித்தரேன். 1 + 5 + 3 எவ்வளவு சொல்லுங்க பாப்போம்? 9. 10ல் 1 கொடுத்தா என் வாழ்க்கை பரிபூரணம். ஆண்டவர் எதை செய்தாலும் ஞானம் உள்ளவராய் செய்வார். ஆண்டவர் கொடுத்த 153, நான் கொடுக்கிறது முதல்ல 1 தான். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற 153 6வது மாசம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? பெரிய மீன்களால். சொல்லுங்க, பெரிய மீன்களால். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே கிடைக்கும் வசதிக விதைக்காத, பெருக வேண்டும் என்று விதைத்திருப்பார். கர்த்தர் வாழ்க்கை பெருக்கத்தின் நன்மையால் அவர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, பெரிய மீன்களால் நிறைந்த. சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே, இன்றோடு என் குறைவுகள் ஒழிந்து போனது. நிறைவானது வரும்போது நிறைவானவர் யார்? என் ஆண்டவர். என் ஆண்டவரின் படகு வருவார் என்றார். குறைவை பார்க்க முடியாது. இன்னைக்கே கடனை பார்த்துருங்க, இன்னைக்கு மாத்திருக்கிற பலவீனத்தை பார்த்துருங்க. ஏசப்பா வந்து டீல் பண்ண தொடங்கிட்டாங்கன்னா
உன்னோடு போராடினவர்களை நீ தேடினா அட்ரஸ் இருக்காது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நிறைந்த வலையை ஆண்டவரை தண்ணிக்குள்ள மீன் வந்தாதான் விற்க முடியும். ஏசப்பா உன்னை கரை காண வைப்பார். தத்தளித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, உன் குடும்பம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதா? உன் வாழ்க்கை தத்தளித்துக் கொண்டிருக்கிறதா? உன் எதிர்காலம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதா? உன் கையினாலே தத்தளிக்கிற உன் குடும்பத்தை கர்த்தர் கரையிலே இழுக்க வைப்பார். வேதம் சொல்லுகிறது, வலையை கரையில் இழுத்தான், இத்தனை மீன்கள் இருந்தும் குடும்பம் உடையாது, சபை உடையாது, தலைமுறை உடையாது. இது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அழகான பட்டணம். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் கர்த்தருடைய கரத்துல அலங்காரமான கிரீடமும், என் தேவனுடைய கரத்துல ராஜமுடி? சொல்லுங்க பாப்போம், என் தேவனுடைய கரத்துல நான் ராஜமுடியா இருக்கிறேன். நீ ஆயத்தப்பட்டால் உனக்காய் கர்த்தர் ஆயத்தப்படுவார். இரண்டாவது ஆசீர்வாதம், ஆயத்தப்படுகிறவனுக்கு அபிஷேகம் கிடைக்கும். சொல்லுங்க, ஆயத்தம் இல்லாமல் அபிஷேகம் கிடைக்காது. வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை வாசிக்க பார்ப்போம். ஈசாயை பலிபீடத்திற்கு அழைப்பாயாக. ஆண்டவருடைய அழைப்பு எல்லாருக்கும் ஒவ்வொரு வாரம் வரும். 7ஆம் நாள் சபை கூடும், பரிசுத்த நாள். 6 நாள் வேலை செய்யலாம், 7ஆம் நாள் வேலை செய்த கொலை செய்யப்படக்கூடாதா? இது நியமம். ஈசாய்க்கு ஒரு அழைப்பு வந்தது, உன் குடும்பத்தை பலிபீடத்துக்கு கூட்டிட்டு வா. அடுத்தது உங்களுக்கு செய்ய வேண்டியது தெரியணும்னா, கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் உனக்கு வைத்திருக்கிற கல்யாண விருந்திற்கு, ஆண்டவருடைய ஆராதனைக்கு நீ வரணும். கர்த்தர் உனக்கு சொல்லுவார், பாஸ்டர் சொல்ல மாட்டார். பாஸ்டர் மனிதன் தான், நாசியன் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாத, அது பாஸ்டரா இருந்தாலும். வேதம் சொல்லுகிறது, நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். ஏசப்பா யாரை சூஸ் பண்றாங்க இப்ப சொல்லுங்க. பாஸ்டர், நான் சர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால முழங்கால் படிக்கிட்டேன், நான் பாதியில வந்து முழங்கால் படிக்கிட்டேன், இன்னும் வர வேண்டிய பிள்ளைகள் உண்டு. யாரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுவா? கேள்வி உங்களுக்கு முடியாது. உங்க வீட்டுல 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அது ஒரு பிள்ளை உங்ககிட்ட ரொம்ப பாசமா இருக்குது. எந்த பிள்ளையை நேசிப்பீங்க? எல்லாரும் பாருங்க, ஆண்டவர் யாரையும் உண்மையை கிடைக்கவில்லை. எந்த பிள்ளையை ரொம்ப நேசிப்பீங்க? பாசமா. ஏசா காட்டுக்கு போனான், யாக்கோபு வீட்டுல இருந்தான். அம்மாவுடைய பாசம் யார் மேல இருந்துச்சு? யாருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு? அவன் வேற ஏசப்பா, அவன் உலகத்துல ஏமாத்தணும் வந்தான். ஆனா ஏசப்பாவுடைய பார்வையில அவன் இஸ்ரவேல். என் அன்பு தேவ பிள்ளைய, தேவனோடு அதிக நேரம் செலவிடுகிற பிள்ளைய ஏசப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியும்? இனி யாராவது ஏசப்பாவுடைய நேரத்தை திருடுவீங்களா? ஒரே ஒரு ஆமேன் வருது. ஏன்னா அந்த ஆமேன் எல்லாருக்கும் முன்னால வர ஆமேன். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே புதிய மாதத்துக்கு உங்க நேரத்தை திருட மாட்டோம்ப்பா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? 4 கை வருது, மீதி எல்லா கையும் நாகமானோட குஷ்டரோகம் ஒட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைய, நாகமானின் குஷ்டரோகம் கேஆர்சி மேல வந்துச்சு. நம்ம கேஆர்சிகள் அல்ல, தேவனின் பிள்ளைகள். இப்ப 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் 2 கை இருக்கா? கையில நம்ம தூக்கி விடுறோம், கீழே இறங்கி வந்து 2 கை எல்லாருக்கும் இருக்கா? ஜோஸ் பாதி கை இப்படி போயிட்டு இருக்கு. 2 கை முழுசா எல்லா கையும் நம்ம பார்க்கணும். கையில 2 கையை நல்லா தூக்கி காமிங்க. தூக்கி காட்டிட்டீங்களா? இப்ப சொல்லுங்க, ஏசப்பா உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 2 கைக்காக உங்க கையில ஆணியை வாங்குறீங்க. நான் ஏமாத்துறேன்னா உங்களை என் கையாலே ஆணி அடிக்கிறேன். சொல்லிட்டீங்க, கலப்பையில கையை வச்சுட்டீங்க. அடுத்த வாரத்துல இருந்து சபைக்கு 7:45 வந்துடும். வேதம் சொல்லுது, கையை போட்டுருக்க. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் முடியாது. வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறவனை எனக்காக ஆண்டவருக்காய் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் எந்த பிரதிகூலத்தையும் பார்க்க மாட்டான், சூழ்நிலைகளை பார்க்க மாட்டான், காரணம் சொல்ல மாட்டான். அவன் தேவ சமூகத்துல யார் வந்தாலும், பாஸ்டரே வரலனால நான் வருவேன். அதுதான் வைராக்கியம். வேதம் சொல்லுகிறது. 10வது வசனத்தை வாசிங்க. பாஸ்டர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? சார்லஸ் நல்ல பாடு வாசிக்கிறான். ஏசப்பா நல்ல
கொஞ்ச நாளைக்கு. ஏன் தெரியுமா? ஒரு சின்ன பிள்ளை வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் அவன் அங்கே என்னை துதித்துக் கொண்டிருக்கிறான். அவன் எல்லாரும் ஒதுக்கப்பட்டவன். இன்றைக்கு என்னை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, நீ குடும்பத்தால் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம், உறவுகளால் தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். ஆனால் அப்பா என்று கூப்பிடுகிறாயே, அவர் இன்னும் உன்னை அணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். இல்லாதவர்களை தேடாதே, இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை அணைத்துக் கொண்டவரை அணைத்துக் கொள்ள பழகு. ஒரு நாள் வரும், அந்த ரங்கத்திலே அவரை துதித்துக் கொண்டிருக்கிற உன்னை வெளியரங்கமா கர்த்தர் அனைவருக்கு அறிமுகப்படுத்துவார். அடுத்த ஆசீர்வாதம் இப்பவே சொல்றேன், 6வது மாசத்துல உன் அநேகருக்கு அறிமுகப்படுத்த போறாரு. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, ஈசாவை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவாரு, ரெபெக்காவை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவாரு. வேலை கிடைக்கல, உனக்கு சித்னா அல்ல, ஏசேக் அல்ல, ரெபெக்காவை கர்த்தர் உனக்கு அறிமுகப்படுத்துவார். என் அன்பு தேவ பிள்ளையே, அவருக்காக நாம் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்றால் அந்த ரங்கத்திலே அவருக்கான யுத்தத்தை நான் செய்தவனாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது. 11 வாசிங்க பார்ப்போம். அவன் மறைச்சு வைக்க நினைச்சாலும் ஏசப்பா விட மாட்டார்ல. அப்பா ஆசீர்வாதத்தை புடுங்குவாரு, அம்மா புடுங்குவாங்க, ஒருவேளை பாஸ்டர் கூட புடுங்குவாரு. ஆனா ஏசப்பா பாஸ்டரோட ஃபியூஸ புடுங்கிடுவார்ல. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, உன் பிள்ளைகளை உணவுதானா என்று ஈசாயை கேட்டான். இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன், அந்த ஒருவனை யாருக்கும் தெரியாது. அப்பாவுக்கே மறந்து போச்சு. 7 பிள்ளையெல்லாம் கொண்டு வந்து காட்டினாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு தெரிந்தது 7 நாள் தான் உனக்கு தெரியும். ஆனா உனக்கு தெரியாத ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் இன்ப நாள், அந்த நாள் என் ஆண்டவரோடு நான் அதை மகிழ போகிற நாள். வேதம் சொல்லுகிறது, அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, யார் ஆள் அனுப்பி கூப்பிடுவாங்க? கெஸ்ட். யார் அனுப்புவாங்க? பெரிய மனுஷனை. உன் குடும்பத்துக்கு நீ சின்னவன், வெறுக்கப்பட்டவன். கர்த்தர் உன்னை தேடி வந்தால் உன் குடும்பத்தால் நீ தேடப்படுகிறவனாய் மாறுவார். 5 மாதங்கள் எல்லாராலும் மறக்கப்பட்ட 6வது மாசம் எழுதிக்கோ, உன்னை தேடி அநேகர் வருவார்கள். கர்த்தர் அதை செய்து முடிப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவன் இங்கே வரும் மட்டும் பாஸ்டரால் ஏசப்பா சாப்பிட விட மாட்டார். இப்ப சொல்லுங்க, நான் வேலைக்காரனா இருக்க வேண்டுமா, அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கணுமா? என் அன்பு தேவ பிள்ளையே, பாஸ்டரும் சில காரியங்களை கொடுங்க நினைத்தாலும் கர்த்தர் உன்னை உயர்த்த சித்தம் கொள்ளுவார் என்றால் பாஸ்டருக்கும் ஃபாஸ்டிங் தான் அன்னைக்கு. வேதம் சொல்லுகிறது 12ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி, அப்பொழுது கர்த்தர் இவன் தான் சொல்லுங்க, நான் தான் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு கை இருக்குது? நான் சொல்லி வரக்கூடாது, வார்த்தை வரும்போதே பிடிச்சிடணும். இது நான் தான் ஆண்டவரே. ஒரே ஒரு அமுதா சிஸ்டர் மட்டும் பெண்ணை வச்சுக்கிட்டு கருத்து காட்டாங்க, ஆண்டவரே நான் தான் ஆண்டவரே. வேற யாருக்கும் கை இல்லையா? கை இருக்கா எல்லாருக்கும்? உடனே எல்லாரும் எப்படி சொல்லுங்க, நான் தான் ஆண்டவரே. என்னை அபிஷேகம் ஆண்டவரே, என்னை அபிஷேகம். நான் வரணும். என்னை அனுப்பும் தேசத்திற்கு, என்ன அனுப்பும் ஊழியத்துக்கு, என்ன அனுப்பும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுங்க, என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. உன்னை அபிஷேகிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் யாரையும் எழுப்புவார், ஒருத்தனையும் உட்கார விட மாட்டார். வேதம் சொல்லுகிறது 13ஆவது வசனத்தை வாசிங்க. தைல கொம்பை எடுத்து யாருக்கு நடுவுல, எந்த இடத்துல நீ அவமானப்பட்டியோ ஏண்டவரை இந்த குடும்பத்துல வச்சீங்க, எந்த இந்த திருச்சபையில வச்சீங்க, எந்த இந்த தலைமுறையில என்ன வச்சீங்க, நீதான் அவர்களுக்கு அட்சய பாத்திரம், நீதான் அவர்களுக்கான கேரு. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். சகோதரருக்கு நடுவுல சகோதரன் மறந்துட்டான். எல்லாரும் வீட்டுல அப்பா கூட உட்கார்ந்து சாப்பிடுவான். இவன் காட்டுல ஆடுகளை மேய்ச்சிருந்தான். நிறைய நாள் சாப்பிட்டான். என்ன வேதம் சொல்லல. எல்லாரும் மறந்து போனார்களா? கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை அநேகருக்கு அறிமுகப்படுத்துவார். உனக்கு தேவையான காடைகளை தேடி நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் காடைகளை உன்னை தேடி அனுப்புவார். பிரதிபுகம் பெருக சொல்றேன். மழை காலம் வரப்போது, பாஸ்டர் வெயில் காலம் போக போது, ஏசி
வேலை எங்களுக்கு இருக்குமா? தீர்க்க தரிசனமா இங்கே இருந்து சொல்லுகிறேன். நீ தேடி போவதல்ல, கர்த்தர் உன்னை தேடி அனுப்புவார். வேலைக்கு ஆள் இருக்கோ இல்லையோ, கர்த்தர் உனக்கான நன்மைகளை அதன் காலத்திலே நேர்த்தியா செய்வார். இது 2 பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, உட்கார்ந்திருக்கிற அநேக பிரதிகள் இருக்கிறாங்க, உட்கார்ந்திருக்கிற அநேக அற்புதங்கள் இருக்காங்க, உட்கார்ந்திருக்கிற அநேக ஸ்திரீகள் இருக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நன்மை யாவை தருவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அப்ப அபிஷேகம் பெறாமல் கர்த்தர் என்னோடு இருப்பார் என்று சொன்னார். நான் என்னை ஏமாற்றிக் கொள்ளுகிறேன். முதல் காரியம், நாம் ஆயத்தம் இருக்கணும். இரண்டாவது காரியம், அபிஷேகம் இருந்தால் ஆவியானவர் வருவார். 1 சாமுவேல் 17:47 கர்த்தர் பட்டயத்தால் ஈட்டியால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் சொல்லுங்க பாப்பா, யுத்தம். 6வது மாசம் நான் சண்டை போட மாட்டேன், என் புருஷன்கிட்ட நான் சண்டை போட மாட்டேன், என் மனைவிட்ட நான் சண்டை போட மாட்டேன், என் பிள்ளைகிட்ட நான் சண்டை போட மாட்டேன், நானும் என் வீட்டாரோ வென்றா. சேவிக்கிற பிள்ளைகளிடத்துல யுத்தங்கள் இருக்காது, அலறுதல் இருக்காது, அவர்களுக்குள்ளாக அந்நிய பேச்சுகள் இருக்காது. கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் அந்த வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளுக்குள்ளே குடும்பத்திலே போராட்டங்கள் வராது. வேதம் சொல்லுகிறது, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை. அப்ப 6வது மாசத்துல கர்த்தர் யார் கையில கொடுத்துட்டாரு? என் திருச்சபை கையில, என் பிள்ளைகள் கையில. இப்ப சொல்லுங்க, நாங்கள் ஆள போகிறோம் ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் ஆள வரவில்லை, ஆள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. என் அன்பு தேவ பிள்ளையே, 51வது வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, அவனை கொன்று 6வது மாதத்திலே உனக்கு விரோதமாய் இருக்கிற கோலியாத்தை கர்த்தர் உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். கடன் என்கிற கோலியாத், பலவீனம் என்கிற கோலியாத், இயலாமை என்கிற கோலியாத், முடியாது என்று சொல்லுகிற கோலியாத், அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் கையிலே ஒப்பு கொடுத்தார். உனக்கான ஒரு சாட்சி ஒன்று உருவாகும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 16வது அதிகாரத்திலே காட்டில் இருந்தவனை கர்த்தர் கொண்டு வருகிறார். 17ஆம் அதிகாரத்திலே அவனை அறிமுகப்படுத்துகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, 18வது நாள் உனக்கும் வரப்போகிறது. 18வது அதிகாரம் உன் வாழ்க்கையிலும் வாசிக்கப்பட போகிறது. ஆண்டவரே, என்ன அறிமுகப்படுத்திட்டீங்கன்னா என் சாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? 1 சாமுவேல் 18:7 வாசிங்க. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் ராஜாவா இருந்தாலும் 1000 தான். ஆனா ஏசப்பாவுக்கு பிள்ளையாய் இருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு பரலோகம் 10,000ங்களை கொடுக்கிறது. சிறு மீன்களை பிடிக்க ஆண்டவர் கொண்டு வரவில்லை, பெரிய மீன்களை உனக்கு கொடுக்க 6வது மாதத்திலே உன்னை நிரப்ப இந்த சத்தத்தை உன் காதுகளிலே, உன் வீடுகளிலே, உன் இருதயத்திலே கர்த்தர் தொனிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னும் நம்ப முடியவில்லை என்றால் சொல்லுகிறேன். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அந்த சிறப்பை அவர் வைத்துக் கொள்ளவில்லை. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பானோ? உன் கையிலே அந்த 10,000 என்கிற ஆசீர்வாதத்தை 6வது மாதத்தில் கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். எத்தனை ஆசீர்வாதத்தை பார்த்தோம்? 2. இன்னும் 2 வேணுமா? அடுத்தவன் பார்ப்போமா? வேண்டும் என்று சொல்லுங்க, ஆமென் என்று சொல்லுங்க. 3வது ஆசீர்வாதம், நிரம்பும். சொல்லுங்க, நிரம்பும். எப்படி ஆண்டவரே? என் வாழ்க்கையில ஈரமா இருக்கு. என் அன்பு தேவ பிள்ளைய, ஒரு வீட்டை வாங்குறோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? பேங்க் நமக்காக எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுது. நம்ம என்ன பண்ணுவோம்? மாசம் மாசம் தவணையை செலுத்துறோம். அது பேர் தான் என்னது? ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். என் அன்பு தேவ பிள்ளைய, தசம பாகம் என்பது என்ன தெரியுமா? ஆண்டவர் உன்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினார்ல, இந்த வாழ்க்கைக்காக, இந்த பலத்திற்காக, பரலோகத்திலே எனக்கான இடத்திற்காக 10ல் 1 நான் இன்ஸ்டால்மெண்டாக என் ஆயுள் முழுவதும் தேவனுக்கு செலுத்துவேன். ஒரு வீட்டுக்காக தவறாமல் இஎம்ஐ செலுத்துகிறாயே, பரலோகத்தில் இருக்கிற வீடு கட்டப்படுவதற்காக ஏன் உன்னால் கொடுக்க முடியவில்லை? அதை கொடுக்காத இருக்கிறபடியினால தானே அநேக நேரங்களில் வீடு நிரம்பல.
ஆண்டவர் யாரோடு பேசுகிறார் என்று தெரியாது. எதுல உண்மை இருக்குதோ இல்லையோ தேவனுடைய காரியத்துல உண்மையாக இருங்க. வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் போகும்போது என்னவோ சேர்ந்துதான் போறோம். சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவர் இதை செய்வார் அதை செய்வார். நாங்கள் ஆண்டவர் உங்ககிட்ட இருக்கிறாரா? பாஸ்டருக்கு வரும்போது சேர்ந்து வரோம், வீட்டுக்கு போகும்போது சேர்ந்தே போவோம். நல்லது. உன் நடுவில் ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை குறித்து பேசுகிறவனாக இருக்கணும். சபையிலிருந்து கடந்து போகிற நேரத்தில் வசனத்தை பேசுகிறவனாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆனாலும் அவர்கள் ஆண்டவரை ஒரு வாரம் 7 நாள் இருக்கு, 7 நாள் சுற்றி பார்க்கிறேன். அது இருக்கிற வேத சத்தியம் 6 நாள் நீ உலகத்துல சுத்தணும், 7வது நாளிலே திருச்சபைக்குள் 7 முறை சுத்தணும். இதை நீ சுத்தாத படியினாலே 7 நாளும் அக்கினி சூளை உனக்கு 7 மடங்கு சூடாக்கப்படுகிறது. ரகசியம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் ஆண்டவர் வேதத்திலிருந்து உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். காதந்தா கேளு, மனசுந்தா எடுத்துக்கோ. இன்றைக்கு திரும்பினால் கர்த்தரை திரும்புவா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி தெரிந்த போது ஏன் உன் பின்னால நடந்த ஒரு மனைவி உன் பிள்ளைக்கு உன்னால ஏன் போஷிக்க முடியல? நீ தேவ சமூகத்துக்கு வரல, ஆண்டவரை ஆராதிக்கல, ஆண்டவரை பிரியப்படுத்தல. நீ 7 நாள் சுற்றி தெரிந்தாலும் அங்கே நீ எதிர்பார்த்திருக்கும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. என் அன்பு தேவ பிள்ளையே, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், 7வது நாளில் தேவ சமூகத்திற்கு வராமல் 7வது நாள் கர்த்தருக்கு ஓய்வு இருக்க வேண்டிய ஓய்வு நாள் சொன்ன பாஸ்டர் நான் வெற்றிக்கப்பட்டு தூங்கணும். இந்த ஓய்வு என்ன தெரியுமா? ஓய்வு அறியாமல் பரலோகம் போகிற வரைக்கும் நாம் ஓடிக்கொண்டிருக்கணும். பரலோகத்தில் எனக்கான நித்திய ஓய்வு அவர் தருவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க 10வது வசனத்துல, அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேல் யாரு? ஆண்டவருக்கு பிரியமான ஜனம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? ஐயோ ஆண்டவரை அறிந்த ஜனம், ஞானஸ்நானம் எடுத்த ஜனம், ஆண்டவருடைய பந்தியில் அமர்ந்த ஜனத்தின் வாயில் வருகிற வார்த்தை ஐயோ. ஏன் ஐயோ வந்தது? தேவ சமூகத்திற்கு ஐயோ என்றார். இன்றைக்கு அநேக ஐயோவை பார்த்து கொண்டிருக்கிறார். ஐயாவை பார்க்க சர்ச்சைக்கு வர வேண்டாம், படைத்த ஐயனை பார்ப்பதற்கு சர்ச்சைக்கு வர வேண்டும். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, என் அன்பு தேவ பிள்ளையே, ராஜாவா வச்சாரு. ஆனா பரலோகத்துல 3 ராஜா இருக்கிறாங்க, பிதா, குமாரன். இந்த 3 ராஜாவை நீ ராஜாவா ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ எந்த நாட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் ஆண்டவர் உன்னை கீழே பண்ணுவா. இது நான் கட்டின மகாபாபிலோன். வாயை திறக்கிறதுக்குள்ள வாயிலுக்குள்ள வச்சிருவாரு. நேபுகாத்நேச்சார் புல்லை மேய்ந்தான். ஏன் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டிய குடும்பம், ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டிய கைகள் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறது என்றால் இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று உன்னை மகிமைப்படுத்தினபடியினாலே வேதம் சொல்லுகிறது பாருங்க. வாசிங்க, ஒப்பு கொடுக்க உன்னை கொண்டு போய் ஆண்டவர் பலவீனத்துக்கு ஒப்பு கொடுப்பா கூட்டிட்டு வந்தார், கடந்து நீ வாழவா கூட்டிட்டு வந்தார். நீயே எல்லாவற்றையும் வருவித்துக் கொண்டு ஆண்டவரை நீ ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது 12வது வசனத்துல, அப்பொழுது யோசுவா யார்கிட்ட தெரியுமா? எலிசாவிட்ட. என் அன்பு தேவ பிள்ளைகளே, மரியாதைக்காய் இருக்கிறவர்கள் நாங்கள் அல்ல, தேவனின் வார்த்தை சுமந்து வருகிற கழுதைகள். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தை என்ன தெரியுமா? 17வது வசனம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் சொல்லுங்க, நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் கொடிக்கும்படிக்கு எந்த அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறாயோ அது இன்றோடு முடிந்து போனது. 6வது மாதத்தில் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க, அப்பா என் கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீர்வற்றாக்கி தள்ள போகிறேன். காலை கொடுக்கும் போது அது வறட்சியான நிலம். அப்பா கேட்டோட பிள்ளைக்கு கொடுத்துட்டான். நீர் வளம் பொருந்தின ஆசீர்வாதங்கள் வறட்சியில் நீ உனக்கு வேண்டும் அல்லவா? என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, இன்னும் நம்ப
முடியல. 18வது வசனம். இது கர்த்தரின் பார்வைக்கு உன் வாழ்க்கையில நீ கடந்து வருகிற காரியத்தை மாற்றுவது ஆண்டவருக்கு எப்படி எப்படி அற்ப காரியம். இந்த அற்ப காரியத்திற்காய் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, ஏன் இந்த கவலை உன் வாழ்க்கையில் வந்தது என்று காண்பித்து தருகிற நீதிமொழிகள் 3வது அதிகாரம், நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளின் திராட்சரசம் எப்பொழுது நிரம்பும் என்றால் 10-1 என்னிடத்தில் இருக்கிற ஒன்றை நான் கர்த்தருக்கு கொடுக்கணும். அந்த ஒன்று என்ன தெரியுமா? 9வது வசனத்தை வாசிங்க. உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்றோமா? அறியாத சத்தியத்தை கடந்து வருகிற நேரத்தில் கர்த்தர் காண்பித்து கொண்ட வெளிச்சத்தை இன்னொரு சத்தியத்தை சொல்கிறேன். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தன் வேலைக்காரனை பார்த்து என் அன்பு தேவ பிள்ளை, தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது நான் வெறும் கையாய் வரக்கூடாது. தேவ மனுஷனை நான் பார்க்க வருகிற நேரத்தில் நான் வெறுமையாய் வரக்கூடாது. நான் அவர்களை கனம் பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும். 23வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அவன் எப்படி போனான் தெரியுமா? கொடுக்காம ஒண்ணால தன் வேலைக்காரனிடத்திலிருந்து அவன் வாங்கி கொடுக்கிறான். அதுக்காக கடன் வாங்கிட்டு வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கடன் வாங்கி யாரும் ஆண்டவருக்கு ஒன்றும் கொடுக்காதீங்க. நண்பு தேவ பிள்ளையே, அவனுக்குள்ள இருந்த வைராக்கியம் தன் வேலைக்காரனிடத்தில் ஒரு எச்சமா தன் தேவ மனுஷனுக்கு எதையாவது கொடுக்க வேண்டும் என்று வெள்ளியை வாங்கி கொடுக்கிறான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது. 23வது வசனத்தை வாசிங்க. சமையல்காரனை பார்த்து நான் உன் கையில ஒரு பங்கு, நீ ஏசப்பாக கொடுக்க உன் காணிக்கைய தசம பாகம் உன் ஊழியக்காரன் கையில வைக்கிறதுக்கு முன்னாலே உனக்கு கொடுக்க வேண்டியது அவங்க வாயில ஏசப்பா வச்சிருப்பாங்க. வேதம் சொல்லுது, அவன் தன் வேலைக்காரனுக்கு வாங்கி கொடுக்கிறான். அங்கே தெய்வ ஊழியக்காரன் தன் வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், அவன்கிட்ட நான் ஏற்கனவே கொடுத்து வச்சிருந்தேன், அதை எடுத்து அவனுக்கு கொடுது. நம்ம எல்லாரும் சிக்கனுக்கு தான் லெக் பீஸை பார்த்திருப்போம். ஆனால் தேவன் சவுலுக்கு என்ன கொடுத்தாரு தெரியுமா? ஆட்டுடைய பொன்னப்படையை எடுத்து வச்சிருந்தாருங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைய, சிக்கன் பீஸ் லெக் பீஸை சாப்பிட்ட நமக்கு கொடுக்கிற நேரத்துல ஆட்டுடைய லெக் பீஸையே ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. வாசிக்க 24 வாசிக்க பார்ப்போம். எல்லா ஜனங்களை நோக்கி கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். நம்ப தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உன்னை அறிமுகப்படுத்துகிற மாதம் 6வது மாதமாக இருக்கிறது. 27வது வசனம். 1 சாமுவேல் 9:27. 9:27. என் அன்பு தேவ பிள்ளை, உனக்கான ஆசீர்வாதத்தை ஏசப்பா வாங்கிட்ட மட்டும்தான் பேசுவாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைங்க, அது எப்ப பேசுவாங்க தெரியுமா? சர்ச்சை மட்டும் டாட்டா பைக்கு செய்யும், நான் ஓடிடுவேன், வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு போவேன், காத்துரு எல்லாரும் போட்டோம், வேலைக்காரன் போயிருக்கோம், பிள்ளை உட்கார்ந்துருப்பான். ஏசப்பா எனக்காக என்ன சீக்கிரம் வச்சிருக்கிறாங்க. அவன் சொல்லுகிறான், வேலைக்காரனை முன்பாக போக சொல். அவன் நடந்து போனான். தேவனுடைய வார்த்தையை என் அன்பு தெய்வ பிள்ளையை உனக்கு தெரிய வேண்டும் என்றார். ஓடுறதுல கவனமா இருக்காத, கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்ததிலே கவனமாயி. என் அன்பு தெய்வ பிள்ளையை, கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். 2 ராஜாக்கள் 3:20 சொல்கிறது, மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்திலே இதோ தண்ணீர் ஏதோ தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. ஆண்டவரே, இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒண்ணும் இல்ல, இன்றைக்கு இருப்பதை நினைத்து உன் வாழ்க்கையை இடப்பட்டாத. நாளை உனக்கு இருக்கிறது, உனக்கான நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்பொழுது உன் தேசம் நிரம்பும், உன் குடும்பம் நிரம்பும், உன் பாத்திரம் நிரம்பும். நீ கேட்டு கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வழியும். 3 காரியத்தை பார்த்தோம். என்னது? ஆயத்தம், அபிஷேகம், அடுத்தது நிரம்பும். 4வது
நிலைத்திருக்க பண்ணுவார். கடைசி காரியத்தை தியானித்து கடந்து போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 56வது வசனத்தை வாசிங்க. எதுக்காக சபைக்கு வர தெரியுமா? இதுக்கு தான் சொல்லுவேன். கம்யூனியனை மிஸ் பண்ணிடாதீங்க. வேலை போனா போட்டோம் பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர். சொந்தக்காரன் வராம போட்டோம் பரவாயில்ல. ஆனா ஏசப்பாவுடைய சரீரத்தை ரத்தத்தை நான் பானம் பண்ணலன்னா இந்த மூன்றும் எனக்கு கிடைக்காது. வேதம் சொல்லுகிறது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எங்க இருக்கிறான்? அவன் உலகத்தில் அல்ல, அவன் என்னில் நிலைத்திருக்கிறான். அடுத்தது, நான் ஏசப்பா கிட்ட இருந்தா ஏசப்பா என்கிட்ட இருப்பார். இப்போ யோவான் 15:7 வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள். ஆண்டவரே செய்தி கொடுக்கும்போது இம்பார்ட்டன்ட் பார்ட் வருது. ஆண்டவரே என் பிள்ளை வெளியே போறான், பேழையை விட்டு வெளியே போக நினைச்சாரு. வெளியே பிரயோகித்துக் கொண்டிருக்கிற அமரேக்கு நிற்பான். அந்த கொஞ்ச நேரம் சாத்தானுக்கு போதும், உன் இருதயத்துல விதைய போட்டுருவான். மெசேஜ் முடிகிறதுக்கு அங்கங்க பாஸ்டர் விரோதமா வார்த்தை வந்துடும், வெளியே எழுந்து போயிடாத. ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து வேதம் சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் ஏன் வாழ்க்கையில செய்யப்படணும் இப்ப தெரியுதா? வார்த்தையை கேட்கல, ஏசப்பட்ட பேசல, அவருக்கு அநேகருக்கு அறிமுகப்படுத்தல. இப்ப 16 வாசிங்க. அதே அதிகாரத்துல நம்ம எல்லாம் இப்படிதான் சொல்லி தெரியும், நான் ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளை, அவர் தானே நம்மளை சூஸ் பண்ணாரு. நம்ம நினைக்கிறோம் நான் சர்ச்சைக்கு வந்திருக்கணும், இல்ல அவர் கொண்டு வந்தாரு. அநேக நல்லவர்களா இருக்க அவர்களுக்கு கிடைக்காத சாத்தியத்தை பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார் என்றார். 5ஆம் மாதத்தோடு நான் அழிந்து போவதற்கல்ல, 6ஆம் மாதம் மாத்திரமல்ல, மரணம் வரை நம்மை நடத்துவதற்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் யாருடைய நாமம்? ஏசப்பாவோட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல ஏசப்பாட்ட எதை கேட்டாலும் கேட்கணும். வேதம் சொல்லுது, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டு கொள்ளுவது எதுவோ அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க சொன்னதா மறக்க கூடாது. விதைத்தது வளரணும், வளர்வது கனி கொடுக்கணும். அங்கே உன் பிள்ளைகளிடத்திலே கர்த்தரை குறித்து பேசு, அயல் வீட்டிலே கர்த்தரை குறித்து பேசு. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு. உங்கள் கனி என்ன கனி தெரியுமா? உன் கர்ப்பத்தின் கனி. கர்த்தரால் வரும் சுதந்திரம். நீ மாத்திரம் நிலைக்க கூடாது, உன் கனி நிலைத்து இருக்கும்படிக்கு. நீ ஆண்டவரிடத்தில் நிலைக்காவிட்டால், உன் பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு வராவிட்டால், ஈசாக்கை பலிபீடத்தில் வைக்காவிட்டால், உன் கனி கர்த்தருடைய சமூகத்தில் நிலைக்காது. இன்னைக்கு காதுல கேட்டுக்கோ. வேதம் சொல்லுகிறது, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு. என் அன்பு தேவ பிள்ளைய ஏற்படுத்துறது இன்னொரு அர்த்தம் இருக்குது. 2 ஏற்பாடு பைபிள்ல இருக்கு. ஒன்னு பழைய ஏற்பாடு, ஒன்னு புதிய ஏற்பாடு. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் பிள்ளைகள் இந்த தோட்டத்திற்குள் இருக்க வேண்டும் என்றால், ஒரு பழைய ஏற்பாடாய் கணவனே நீ குடும்பத்திற்கு, ஒரு புதிய ஏற்பாடாய் மனைவியே நீ உன் குடும்பத்திற்கு, உன் பிள்ளைகளும் தோட்டத்திற்குள் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 2வது அதிகாரம், 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. உலகமும் அது நிச்சயம். இன்னைக்கு எதை தேடி ஓடுற? ஆசபாசம், சந்தோஷம், கேளிக்க. ஐபிஎல் மேட்ச் வந்துருச்சு, இன்னைக்கு ஃபைனல் விளையாட போறாங்க. பாஸ்டர் நான் ஈவினிங் சர்வீஸ்க்கு வர மாட்டேன். என் நண்பு தேவப்பிள்ளை சத்ருவும் வீட்ல ஐபிஎல் மேட்ச் விளையாடுவான். ஏன் குடும்பம் அழிக்கப்படுகிறது? தேவனுடைய சமூகத்திற்கு வராமல் நாம் எங்கே உட்கார்ந்திருந்தால் அது விக்கிரகமே. வேதம் சொல்லுகிறது பாரு, உலகம் அது நிச்சயம் ஒளிஞ்சிடும். யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் தேவ என்ன சித்தம் செய்யப்படுகிறது தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் பாடுறாங்க. ஆனா இங்க நம்ம ஓஞ்சி போய் இருக்கிறோம். ஆனா ஓஞ்சி போன நம்ம கிட்ட தான் ஏசப்பா வராங்க.
ஆரோக்கியத்தை பெற்றிருக்கிறாய், எவ்வளவு மேன்மையை பெற்றிருக்கிறாய். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நிமிஷம் திருடிடாதீங்க. வீட்டுல போனா உட்கார்ந்து ஏசப்பா பத்தி பேசுங்க. தூங்க போனீங்களா உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகாதீங்க, கிரிக்கெட் விளையாட போகாதீங்க. யாரா இருந்தாலும் சரி, நான் சகோதரனா இருக்கட்டும், இல்லை என் பிள்ளையா இருக்கட்டும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுங்க. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, என் அன்பு தெய்வ பிள்ளையே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர் ஒரு நாள் 2 நாள் மாத்திரம் அல்ல, என்று என்றைக்கு இந்த உலகம் இருக்கிற அவன் குடும்பமா. வேதம் சொல்லுகிறது 19வது வசனத்தை வேதனையோட சொல்லுங்க. 19 வாசிக்க பார்ப்போம். அவர்களோ நம்மை விட்டு லோத்து கூட இருந்தாலும், ஆபிரகாம் அப்பாவா இருந்தாலும் ஒரு நாள் வந்தா பிரிஞ்சிருவான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தோட்டம் தொலைவு வீடு வந்துருச்சு. இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். லோத்து ஆபிரகாம் விட்டுறாது. உனக்கு அப்பா அம்மா இல்லாதப்ப இந்த ஆபிரகாம் தான் உனக்கு அப்பாவா இருந்தாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கையில உனக்கு அப்பா தேவையாக இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமா இருந்த. தேவையான மறைந்து போவா. பரலோகத்துக்கு போன உனக்கு ஒரு அப்பா தான் இருப்பாரு. அந்த அப்பா மறந்துடாத சபையே, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். பாஸ்டர் வேணும்ன்றவன் பாஸ்டர் தப்பு செஞ்சா வெளியே போயிடுவான். ஏசப்பா வேணும்னா பாஸ்டர் தப்பு செய்தவன் ஏன் ஆண்டவர் இடத்துல ஜெபம் செய்கிறவனாக இருப்பான். வேதம் சொல்கிறது பாருங்க, வாசிங்க. ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை, மிஸ்பாவுக்குரியவர்களாக இருந்தால் மிஸ்பாவில் இருப்பார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளையே, நம்முடனே நினைத்திருப்பார்களே, எல்லாரும் நம்முடையவர்கள் என்று, நம்முடையவர்கள் இல்லை என்று, நம்முடையவர்கள் அல்லவென்று வெளிப்படும்படிக்கு அப்போ ஒரு நாள் வரும். சபைக்கானவர்கள் யார், உலகத்திற்குரியவர்கள் யார், பரலோகத்திற்குள் யார் என்று ஆண்டவர் பிரித்து காண்பிக்கிற நாள் வரும். இதுவரை நான் பிரிந்து போகாமல் எத்தனை சோதனைகள் வேதனைகள் வந்தும் என் திருச்சபையிலே நான் தாழ்மையோடு நிலைத்திருக்கிறேன் என்றால் நான் கர்த்தருக்குரியவனாய் இருக்கிறேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு செல்லப்படுகிறனாலே ஆண்டவர் என்னை இங்கே உட்கார வைத்து நிலைத்திருக்க வைத்திருக்கிறார். 27வது வசனத்தை வாசிங்க. அபிஷேகம் யார் கொடுத்தது? பாஸ்டர் இல்ல. மறுபடியும் சொல்றேன், பாஸ்டர் கொடுத்தது அல்ல, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம். அது நினைச்சிருந்தா நீ நினைச்சிருப்ப. என்னைக்கு அபிஷேகம் உன்னை விட்டு போகுதோ ஆவியானவர் உன்னை விட்டு விலகுவார். 16வது சாமுவேலர் 17 வீட்டுல போய் வாசிங்க. ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கினார். அடுத்த வசனத்துல கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சமூகத்துக்குள் வந்தது, தேவ ஆவியானவர் அவனை விட்டு நீங்கினார். அபிஷேகம் போச்சுன்னா ஏசப்பா போயிடுவாங்க. ஏசப்பா போயிட்டாங்கன்னா பல கிடையும், மீனெல்லாம் போயிடும், ஆசீர்வாதத்தை தேடியும் கிடைக்காது. வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் உங்களுக்கு பாஸ்டர் கூட வேண்டாங்க, பாஸ்டர் கூட வேண்டாம், பைபிள் உனக்கு தெரியும் என்றார், வார்த்தை உன்னை வழிநடத்தும் என்றால் யாரும் உனக்கு போதிக்க வேண்டுவது. சர்ச்சுக்கு வான்னு சொல்ல வேண்டாம், ஆராதிக்க வான்னு சொல்ல வேண்டாம், பரிசுத்த ஆவியால நிரப்பப்படன்னு சொல்ல வேண்டாம். அந்தந்த நேரத்துல ஆவியானவர் சத்தியவரனாக தேற்றவாளர் உன்னை சகல நன்மைக்குள்ளும் நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது. இன்னைக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையும் பொய் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 6வது மாதத்துல எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும், எனக்கு சொல்லப்பட்டதை ஆண்டவர் செய்வார். வேதம் சொல்லுகிறது, அது உங்களுக்கு போதித்தபடியே. இன்னைக்கு நான் பைபிள்ல இருந்து சொன்னா அதை நம்புங்க, பைபிளை விட்டு வெளியே போய் நான் போய் சொன்னா நம்பாதீங்க. இப்போ வாசிங்க 1 யோவான் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவரில் நிலைத்திருக்கிறவர் எவனும். இயேசுவா நிக்கணும்னா என்ன பண்ணக்கூடாது? என் அன்பு தெய்வ பிள்ளைங்க, பாவம் உனக்கும் தேவனுக்கும் நடுவாய் பிரிவினையை உண்டாக்கும். பாவம் செய்யாதே, கர்த்தருக்கு விரோதமாய் பேசாதே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு தாமதிக்காதே, ஆண்டவருக்கு கொடுப்பதற்கும் தாமதம் செய்யாதே.
ஆண்டவருக்காய் வாழ்ந்து பழகு. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை. பாஸ்டர் வாரம் சர்ச்சுக்கு வருவர், பாஸ்டர் மூஞ்சை பார்ப்பார், தேவனின் சாயலை அறிய மாட்டார். பாஸ்டர் சொல்றது உருவத்துக்கும், அவர் சொல்லிட்டு நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நஷ்டம் எனக்கு அல்ல உனக்கு. ஏன் தெரியுமா? அது நஷ்டம் என்று நான் சொல்ல மாட்டேன், அது உனக்கு வந்த ஆவிக்குரிய குஷ்டம். பரலோகத்துக்கு போக முடியாது, ஏன்னா தேவன் இல்லையே. கையெழுத்தம், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இப்படி இருப்பேன். ஆசீர்வாதம் வீட்டுல உலகத்துல இருக்கும், பரலோகத்துல இருக்கார். என் அன்பு தேவ பிள்ளைய, வாக்குத்தத்த வார்த்தைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். இதோடு நாம் செய்தியை முடிப்போம். சங்கீதம் 24வது அதிகாரம், சங்கீதம் 24வது அதிகாரம் 3-6 வரை சத்தமா வாசிக்க பார்ப்போம். யார் பரலோகத்துக்கு போவா? பர்வதம் என்பது கர்த்தருடைய நித்திய வாசஸ்தலம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான்? சொல்லுங்க பாப்போம். கையில சுத்தம். அப்ப கையில சுத்தம்னா இந்த 7வது நாள் என் சொந்த வேலையை செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து தூங்கக்கூடாது, டிவி பெட்டிக்கு முன்னால உட்காரக்கூடாது. என் அன்பு தேவ பிள்ளை, இதுதான் கைகளின் சுத்தம். கைகளின் சுத்தம் உள்ளவனும் இருதயத்துல வாசனம். பாஸ்டர் நீங்க சொல்லிட்டு 24 மணி நேரத்துக்கு ஆட்கள் வருகிறார். இது இருதயத்தின் சுத்தம், பாஸ்டருக்கான சுத்தம் அல்ல, பரலோகத்தின் சுத்தம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவனும் உலக மாயை மறைஞ்சிடும், மாயைக்கு ஒப்பு கொடாமலும். பாஸ்டர் கேட்டா இன்னைக்கு எல்லாரும் கை தூக்குன மாதிரி, இது கபடான ஆணையா உண்மையான ஆணையான அடுத்த வாரம் ஆராதனை நமக்கு சோதித்து காட்டும். கையை தூக்கின எத்தனை பேர் குஷ்டம் இல்லாமல் கஷ்டப்படாமல் உள்ளே வந்து சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல உள்ள வந்தாங்கன்னு முதல் வாரம் ஆராதனை நமக்கு சோதித்து காட்டும். மாயை நம்பாம அடுத்தது அன்பு தெய்வ பிள்ளையை, கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் கைகளிலே சுத்தம், இருதயத்திலே சுத்தம், மாயைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் 6வது மாசம் கர்த்தர் உனக்கு தர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ள. பாஸ்டர் எப்படி நான் பெற்றுக்கொள்ளுங்க? அதுவும் காட்டிக்கிறேன். 7-10 வாசிங்க பார்ப்போம். வாசல்களே உங்கள் தலையில, வாசல் என்று சொன்னா வாய், ஆண்டவரை உயர்த்துங்க. அடுத்தது அநாதி கதவு திறக்கட்டும், இருதயம் திறக்கட்டும். அடுத்தது மகிமையின் ராஜா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாஸ்டர் படியில உள்ள வைக்கலப்பா, என் இருதயத்துக்குள்ள வச்சிருக்கிறேன், எனக்குள்ளாக வாங்க. யார் இந்த மகிமையின் ராஜா? வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவர். எந்த தேவ பிள்ளைகளே, எந்த சாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை ஒரு ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தோடு என் அன்பு தேவ பிள்ளையே, 6ஆம் மாதத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் எதிர்காலத்துக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். இருந்த இடத்துல அப்படியே தலைகளை தாழ்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, சும்மா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காய் சொல்லப்பட்ட ஆயத்தம், அபிஷேகம், கர்த்தர் எங்களை நிரம்ப செய்கிற ஆசீர்வாதம், நிலைத்திருக்கப்பட்டுகிற ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் எங்களை அபிஷேகிக்கிறாங்க. என் தெய்வம் ஆண்டவரே, அப்பா நீதி ஆளும் இருதயத்தை திறந்தது போல கொழுந்து விட்டு எரிய செய்தப்பா. 6வது மாதத்துல எங்கள் பிள்ளைகள் தனித்தவர்களாக இல்லாதபடிக்கு என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா கர்த்தருக்கு மாத்திரம் ஆண்டவரே ஊழியம் செய்கிற என் மக்களாக, கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற யாமேலாக, கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற ஒத்திரியலாக என் அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே நிரப்பி நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.